வணக்கம். நான் மாரிமுத்து. நாத்தாக்கா கட்சியின் சின்னம் வேறொருவருக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். முதல்ல ஒரு கட்சி ஒரு சின்னத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தராங்க அப்படின்றத பார்த்துக்குவோம். சாம்பிளுக்கு திமுக, அதிமுக அதோட சின்னம் என்ன அப்படின்னு யாரை கேட்டாலும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் சொல்றேன். ஏன்னா சின்னத்தை சொன்ன உடனேயே இதுக்கு முன்னாடி அந்த கட்சியில தலைவர்களாக இருந்த நபர்கள் நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த நபர்களுக்காக ஓட்டு போடுறவங்க தான் அதிகம். இப்ப பிரசன்ட்ல இருக்கிற தலைவர்களுக்காக ஓட்டு போடுற பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட அவங்களோட ரெட்டைகளை சின்னத்துக்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வந்தாங்க. இதுக்கு காரணமும் ஓட்டு எண்ணிக்கை நமக்கு விழணும்ன்றதுக்காக தான். ரெட்டையில அப்படின்னு சொன்னாலே அதுக்காக ஓட்டு போடுற பெரியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க யாருக்காக ஓட்டு போறான்னு உங்களுக்கே தெரியும். சோ சின்னம் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஓட்டும் போயிடும். இதுக்காக தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி அந்த சின்னத்தை மீட்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சோ விழுந்த ஓட்டுகள் எல்லாமே அவருக்காக விழுந்த ஓட்டு தான். அவருடைய சின்னத்துக்கு எந்த வரலாறும் கிடையாது. அவர் சொல்ற இந்த விவசாயி அப்படின்ற சின்னம் அவருக்கு இல்லைன்னா கூட அவருக்கு பெரிய இழப்பு அப்படின்னு எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இது சிஎம் எலெக்ஷன் கூட கிடையாது, பிஎம் எலெக்ஷன். இது பாராளுமன்ற எலெக்ஷன்றனால ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஜெயிக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அதிகபட்சமா யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்க தான் பிஎம் வச்சுக்கோங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் ஜெயிச்சாலும் கூட இந்தியா முழுவதும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் இருந்தாதான் அவர் பிஎம் ஆகவோ இல்ல அவர் நினைக்கிற ஒரு பிஎம் ஆகவோ வர முடியும். அப்படி வரணும் அப்படின்னா மத்தியில ரெண்டு கட்சி தான் இருக்குது மெயினா. ஒன்னு பாஜக, இன்னொன்னு காங்கிரஸ். இந்த ரெண்டு கட்சி கூடயுமே அவரு கூட்டணி வைக்க மாட்டாரு. ஏன்னா இவர் தனித்து தான் போட்டிடுறாரு. இவர் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டாருன்றதுனால அந்த வாய்ப்பும் இவருக்கு இல்ல. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல இவர் எதுக்காக நிக்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல இவருக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க, எத்தனை பேர் இவர் நம்புறாங்க அப்படின்றத செக் பண்றதுக்காக இந்த எலெக்ஷன்ல இவர் போட்டியிடலாம். இன்னொன்னு, இது சிஎம் எலெக்ஷன் இல்லைன்றதுனால சரி நிறைய உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்காரு. பிஎம் எலெக்ஷன் தானே, இவருக்கு ஒரு ஓட்டை போட்டு விடுவோம் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒரு முறை இவருக்கு போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா தேர்தல் ஆணையம் சொல்ற அந்த 8% ஓட்டு இவருக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி வந்திருந்ததுன்னா இந்த விவசாயின்ற சின்னம் அவருக்கான சின்னமா உறுதியாயிருக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல வேற ஒரு ஆளுகிட்ட கொடுத்ததுனால இந்த முறை அவருக்கு என்ன சின்னம் கிடைக்குதோ அது நாம் தமிழர் கட்சியோட நிரந்தர சின்னமா மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நாம் தமிழருக்கு ஓரளவுக்கு அதிகமா விழ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது சிஎம் எலெக்ஷன் இல்ல, பிஎம் எலெக்ஷன். சோ ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, சும்மா ஓட்டு போறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு அதிகமா விழ வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. அரசியல்ல யாருன்னா நிக்கலாம்னு சொல்றாங்க, ஆனா அரசியல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கட்சிக்கும் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் எல்லா கட்சிக்குமே சின்னம் மாற்றப்படணும். அப்பதான் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவரின் பேரை சொல்லி புதுசா வர நல்லவ மாதிரி நடிக்கிறவன் ஓட்டு வாங்க முடியாது. ஏன்னா அப்பம் பேச்சே புள்ள கேட்க மாட்டான். இதுல 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த தலைவரோட கொள்கையை இப்ப இருக்கிற தொண்டன் ஃபாலோ பண்ணுவான்னு உறுதியா சொல்ல முடியாது. சோ மக்கள் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்ப பிரசன்ட்ல யார் உங்களுக்கு சரின்னு படுறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணுமே தவிர இறந்து போனவங்களை வச்சு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா பிரசன்ட்ல இருக்கிறவங்க அதே குவாலிட்டியோட இருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாருமே நாட்டுக்கு நல்லதுதான் செய்ய போறீங்க அப்படின்னா எதுக்கு இத்தனை கட்சி? அப்ப இத்தனை கட்சி வருது அப்படின்னா இங்க மேக்சிமம் சரியில்லாதவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். சரியில்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சி ஏன் கலைக்க கூடாது? எதன் அடிப்படையில் கலைக்கணும் அப்படின்னா நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் புடுங்குவேன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் புடுங்கினாங்களா இல்லையான்னு ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் செக் பண்ணி செய்யல அப்படின்னா அந்த கட்சியை தடை பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க நிக்கவே கூடாது. இதை பண்ணாதனால்தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து தமிழ்நாட்டில் 2 கட்சி மாறி மாறி வந்துனுது. கிராமங்கள்லாம் இந்த ரிசர்வேஷன் தொகுதின்னு சொல்லுவாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க மட்டும் ஒரு 2 எலெக்ஷன் தொடர்ந்து நிற்கணும்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒடுக்கப்பட்டு விடக்கூடாது, அவங்களுக்கும் சம உரிமை கிடைக்கணும் அப்படின்றாங்க. இதே நீங்க தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 கட்சி மற்ற மனிதர்களை ஒடுக்குவதா நான் சொல்றேன். ஏன்னா அவர்களோட கொள்கை சரியா இருந்தது அப்படின்னா இந்நேரம் தமிழ்நாடு வறுமை இல்லாத எல்லாருக்கும் இருப்பிடம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா மாறி இருக்கும். அப்படி மாறலன்னா அவங்களோட கொள்கை சரியில்லைன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஏன் மற்றவர்களுக்கு நான் எந்த கட்சியும் இந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லல, ஏன் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது? இன்னும் சொல்ல போனா என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி அப்படின்ற விஷயத்த தூக்கிட்டு எல்லாருமே சுயேட்சையா மட்டும்தான் நிக்கணும். சுயேட்சையா ஜெயிச்சவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்கினா மட்டும்தான் அந்த கட்சி சுயநல கட்சியா இருக்காது. இல்லைன்னா என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் சொந்தக்காரன் நல்லா இருந்தா போதும் அப்படின்னா அந்த கட்சி இயங்கும். ஒரே விஷயம் தாங்க, அரசியல்னா உங்க அப்பா மட்டும் சொத்தா? தமிழ்நாட்டில் பல கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களை யாரும் புத்திசாலி இல்லை, நீங்க தான் புத்திசாலி நாட்டை முன்னேற்ற வந்துக்கிறீங்க. காமராஜர் அவர்கள் வயதானவர்கள்லாம் கொஞ்சம் கட்சியை விட்டு விலகிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னார். ஏன்? அவருக்கு மூளை மங்கி போச்சுன்றாலே? அப்படி கிடையாது.
அரசியல்ல வயது மூப்பின் காரணமாக வேலையை மெதுவா செய்யலாம். அந்த ஸ்லோனஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, இளைஞர்களுக்கு இன்னும் புது புது ஐடியா இருக்கும், அதெல்லாம் உள்ள வரும். ஆனா பெருச்சாலி மாதிரி நீங்க உள்ள உட்காந்துக்கிட்டு அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு நாட்டை குட்டிச்சேவர் ஆகிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கும் ஏஜ் லிமிட் இருக்கணும். அரசியல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லும் போதே அங்க சில குரூப்ஸ் அரசியலை ஆக்கிரமிச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல தமிழ்நாட்டில் மாற வேண்டிய விஷயம், அரசியலை குத்தகை எடுத்த மாதிரி 2 கட்சிகள் மட்டும் மாறி மாறி ஆண்டுகிட்டு வருது இல்லையா? இந்த நடைமுறை மாறினாலே நாடு முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சீமான் அவர்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னோட சின்னத்தை பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊடகத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அரசியல்னாலே போட்டி இருக்குதான் செய்யும். ஒருத்தனை எப்படி கவுக்கலாம்னு நினைப்பாங்க தான். இவர் தான் உஷாரா இருந்திருக்கணும். அதே மாதிரி ஒருவேளை இதை திட்டமிட்டு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இதோட ஒரு கேவலமான விஷயம் வேற எதுவும் கிடையாது. ஏன்னா போட்டின்றது களத்துல இருக்கணும். தன்னோட கட்சியை எப்படி வளர்த்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிக்குமே தவிர இன்னொரு கட்சியின் ஓட்டை எப்படி கலைக்கிறது அப்படின்னு யோசிக்க கூடாது. அப்படி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்க கட்சி மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.